பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து இந்த நோட்டை ஜெபிப்போம், அதை காட்டுறேன். அதை அறிக்கை செய்து வெட்டி விடுகிறவனோ. அப்போ இந்த பாவத்தில் விழுந்தவங்க குற்றமுள்ள கண்டிப்பா போவாங்க. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என் தகப்பனே அப்படின்னு ஓடி வந்து என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிட வேண்டும். சொன்னால் யார் பாவத்தை அறிக்கை செய்வா அப்படின்னா, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்கள். தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். பாவி பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள யார் ஆளுகை செய்யுது? பிசாசுனால் ஆளுகை செய்கிறான். அவன் வந்து பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டான், அவன் இயேசுவை அறிக்கை செய்யணும். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கணும். ஒரு பாவி ரட்சிக்கப்படணும்னா வாயை திறந்து இயேசுவை சொல்லணும். அப்படின்னா பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். ஏன்னா என்ன மனசாட்சி இருக்குது? நல் மனசாட்சி இருக்கனால, ஆவியான ஆளுகை செய்யறனால. ஒருவேளை பாவம் செஞ்சுட்டா, ஒருவேளை குற்ற உணர்வுக்குள்ள அந்த உள்ள போகிற போது எழுந்து தகப்பட்டு வந்து பாவத்தை அறிக்கை செய்யலாம். மறைச்சிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு தப்பே பண்ணாதவன் போல பேசிட்டு இருக்க போமானால் அவன் தான் பரிசெயன். சில பேர்த்த நான் பார்த்துருக்கேன், அப்படிப்பட்ட பரிசெயர்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஆவியான் சொல்ற ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, இந்த தேவனை நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர், மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல. பாருங்க, இந்த பாவத்தை அறிக்கை செய்யறனால நான் அவன் மாதிரிலாம் பாவம் செய்யலாண்டவர், இவெல்லாம் ரொம்ப அப்பா இவ்வளோ கொடூரமான கம்பேர் வித் அதர்ஸ். அதாவது பாவத்தை பண்றவங்க கம்பேர் வித் அதர்ஸ். அவனை காட்டில் ரொம்ப நல்லவன், இவனை காட்டில் ரொம்ப நல்லவன். அவன் அவ்வளோ பறிச்சு பாவம் செஞ்சிருக்கான், அவன் பெரிய விபச்சாரம் பண்ணியிருக்கான், விபச்சாரம் பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான். அப்படிலாம் பண்ணல ஆண்டவரே, அதுவே தப்பு. பாவன்றது என்ன செஞ்சோன்றதுல கிடையாது, கத்தை விட்டு போவதே பெரிய பாவம். இப்போ கவனிங்க, அவன் என்ன சொல்றான்? இதுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன். ஐயோ, தசமபாகம் செலுத்துறான் பாருங்க. அவன் யார் இது சொல்லுங்க? யாருங்க? இவன் ஜெபிக்கிறான், இந்த ஜெபத்தை பற்றி தான் பேசுறாரு. தசமபாகம் செலுத்துறான், உபவாசிக்கிறான், எல்லாம் பண்றான். இப்போ குற்ற உணர்வு எந்த மாதிரி நம்ம நடத்தும்? கண்டிப்பா சின் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கின்றது ரொம்ப முக்கியம். ஆயக்காரன் 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க அந்த கில்ட்டி கான்சியஸ். நான் தேவனுக்கு முன்பதாக நிற்க நான் தகுதியற்றவன், அந்த தகுதி நான் இழந்துட்டேன், அந்த தகுதி நான் இழந்துட்டேன். ஆனாலும் அப்பாட்ட வந்து ஜெபிக்கிறான். கவனிக்கிறீங்களா? அவன் எப்படி இளையகுமாரன் தகப்பனத்துல எழுந்து போவேன்னு சொன்னானோ, இந்த ஆயக்காரன் எங்க வந்து ஜெபிக்கிறான்? தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கிறான். அப்படியே போட்டுக்குது. எப்படிங்க போட்டுக்குது? 2 பேர் தேவாலயத்தில் போய் ஜெபித்தார்கள். ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். தன்னை பரிசுத்தவானை போல காட்டுகிறவன், ஒருவன் தன்னை ஃபீல் பண்ணி ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறவன். இந்த ஆயக்காரன் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாக என் தலையை எடுத்து கையை தூக்கி ஆராதிக்க கூட என்ற தகுதி இல்லை, துணிவு இல்லை. ஏன்னா கில்ட்டி கான்சியஸ். என்ன சொல்றான் வாசிங்க? தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என்மேல் கிருபையாயிரும். கரங்களை வச்சுங்க, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும். ஒரு 2 முறை சொல்லுங்க, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும். ஏன் இப்படி சொன்னா? ஏன் என்மேல் கிருபையாயிரும் சொன்னா அப்படின்னா, இங்கதான் ஒரு ரெவலேஷன். இப்போ இவனுக்குள்ள என்ன உணர்வு இருக்குது? குற்ற உணர்வு. இந்த பாவத்தின் விளைவு குற்ற உணர்வு. குற்ற உணர்வு தேவனால் ஆளுகை செய்தால் அவன் தேவனுக்கு திருப்பப்பட்டு மன்னிப்பு கேட்பான். சரியா? ஆண்டவர் வந்து என்ன செய்வான்? மன்னிப்பு கேட்பான். என்ன பாருங்க, தேவனத்துல வந்து என்ன செய்வான்? மன்னி கேட்பான். அல்லது குற்ற உணர்வு பிசாசினால் ஆளுகை செய்யப்படுமானால், அந்த உணர்வு மனசாட்சி பிசாசினால் ஆளுகை செய்யணும், அடுத்து எங்க போவான்? அவமானம், வெட்கம். அல்லது சந்தோஷத்தெல்லாம் எடுத்து விட்டு தன்னைத்தானே தண்டிச்சு அது வேற மாதிரி போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசம் நான் சொல்றேன். இப்போ இந்த ஆயக்காரன் கண்கள் எடுக்க துணியாமல் என்மேல் கிருபையாயிரும். கை தூச்சுங்க, என்மேல் கிருபையாயிரும். இந்த கிருபைன்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சுங்க. இங்கதான் ஜெபம், உங்க நம்முடைய ஜெபமே பெரிய ஒரு பவர்ஃபுல் ஆகுது. ரோமர் புஸ்தகம். இப்போ ரோமர்ல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கல்வாரி சிலுவை ரொம்ப மேன்மை பாராட்டணும். ரோமர் புஸ்தகத்துல 2 இதை கம்பேர் பண்றாரு. ஒன்னு பாவம், இன்னொன்னு கிருபை. 2மே கம்பேர் பண்றாரு. எங்க அப்படின்னா 4வது அதிகாரத்துல இருந்து அவர் கம்பேர் பண்ணிட்டே வராரு. நம்ம பார்க்க போற 6வது அதிகாரம். சரிங்களா? 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? நான் சொன்னேன்ல, கர்த்தர் மன்னிக்கிறவர், நான் பாவம் செய்யலாம், எத்தனை முறை நான் பாவம் செய்யலாம் அப்படின்னு சில பேர் போதிக்கிறாங்கங்க. சில அப்படிதான் போதிக்கிறாங்க, எத்தனை முறை பாவம் செய்யலாம், கர்த்தர் மன்னிக்கிறவர். அவர் கிருபை பெருகும்படிக்கு பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாரு. தப்பு, அந்த உபதேசம் தவறு. அப்படி சொல்லுகிறவர் நம்பாதிருங்கள், அது வேற மாதிரி நடத்திடும்.
அது தவறு. அப்ப கிருபை பத்தி பேசுற, பாவமும் கிருபையும் பத்தி பேசிட்டு வராரு. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கவனிங்க, சுருக்கமா சொல்லுறேன். பாவ அறிக்கை பண்ண போறோம். என்ன அறிக்கை போறோம்? இந்த யாயக்கர் அதான பண்ணா, தூரத்தில் அந்த தேவ சமுத்திரம் வந்து என்ன செய்யறான்? நின்று பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இந்த கிருபை என்ற வார்த்தையின் பொருள் என்னன்னா, இந்த ரோமர் 6வது அதிகாரத்தில் பாவத்தையும் கிருபையும் கம்பேர் பண்ணிட்டு வராரு. நான் சொல்றேன், கிருபை அப்படின்ற வார்த்தையின் பொருள் என்ன? இயேசுன்னு அர்த்தம். யோவான் 1வது அதிகாரம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கவனிங்க, நல்ல வார்த்தை கவனிங்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இப்ப கிருபை அப்படின்னா யாரை தான் குறிக்கணும்? யாரை மைண்ட்ல வச்சுக்கணும்? சத்தம் சொல்லுங்க. கிருபை யாருங்க? அவருடைய கிருபை பிரசனமாகி எழுப்பப்பட்டிருக்கிறது. தேவ இயேசு பிறப்பை பற்றி சொல்லும்போது கிருபை பிரசனமாகி, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த. அப்ப கிருபை என்ன? கிருபை யாருன்னா, கிருபை என்ன? இயேசுவை தான் சொல்றோம். நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள நீர் வாரும். நீங்க இல்லாம என்னால் இந்த குற்றம் என்னால் வெளிவர முடியாது. நீங்க இல்லாம என்னால் அவமானத்தை வெட்கத்தில் வெளிவர முடியாது. நீங்க இல்லாம நான் நிம்மதியா வாழ முடியாது. நீங்க வாரும் ஆண்டவர் எனக்குள்ள. ஏன்னா அவர்தான் பாவத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே மரித்தவர். அவர்தான் தன்னைத்தானே சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு தண்டிக்கப்பட ஒப்பு கொடுத்தவர். அவர்தான் சிலுவையிலே மரித்தவர். நான் சொல்றேன், இந்த குற்ற உணர்வு ஒரு மனுஷன் என்ன செய்து அவமானம், வெட்கம், இது சிலுவை ஏற்றுக்கொண்டாரா? இயேசு சிலுவை ஏற்றுக்கொண்டாரா? சொல்லுங்க. இயேசு கல்வாரி சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாகி அவமானத்தையும் வெட்கத்தையும் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது என்ன செய்து? குற்றம். அடுத்து என்ன செய்து? சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் எடுத்துடுகிறது. அவர் நம்முடைய சமாதான வழியாக சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? நீ இனிமேல் எதில் வாழக்கூடாது? துக்கத்துல மகிழ்ச்சி இல்லாம சந்தோஷமா வாழக்கூடாது. இனிமேல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், மகிழ்ச்சி. மூன்றாவது தண்டனை. கல்வாரியிலே இயேசு ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? கல்வாரியிலே இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? எதற்காக? நீங்க உங்களை நீங்களே குற்றத்தின் நிமித்தமாக பாவத்தின் தண்டிக்காத, உடனே அடிச்சுக்காத, உடனே வெறுக்காத, தற்கொலை நேர போகாத, மரணத்தை எடுத்துக்காத, மரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி பாவத்தின் விளைவாயிருக்கிற மரணத்தை இயேசு கல்வாரி சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். ஆக நான் சொல்ற விசுவாச பிள்ளைகள், ஒருவேளை பாவம் செஞ்சா கிருபையை உயர்த்தணும், என்னை மன்னிக்க தயவுபடுத்துவார். உங்களுக்கு சொல்றேன், மன்னிக்காம இருந்தா அல்லது மன்னிப்பை பெறாம இருந்தால் 7 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும். எத்தனை தலைமுறை? ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படலன்னா எத்தனை தலைமுறை? பாவம் மன்னிக்கப்பட்டா கிருபை எத்தனை தலைமுறை? இப்ப பாவம் பெருசா, பாவத்தின் வல்லமை பெருசா, கிருமியின் வல்லமை பெருசா? பாவம் எத்தனை தலைமுறைக்கு தான் போகும்? கிருபை எத்தனை தலைமுறைக்கு போகும்? ஹல்லேலூயா.